ஏற்கனவே ஒருத்தர் ஒரு 6 பேர் போய் வெட்டானுங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வெட்டினானுங்க. அதில் ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ணி பிடிக்கிறப்ப மாவு கட்டு போட்டு லாக்அப் டெத்தில் செத்தே போயிட்டான் அந்த பையன். இன்னைக்கு அதுக்கு ஆகாஷ் நினைக்கிறவன் பேரு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஈரசாக்கு போட்டு என்ன அடிக்கிறாங்க. ஒரு சிபிஐ விசாரணையில் அஜித்குமாரோடைய கொலை வழக்கில் அந்த நிக்கிதா அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்றாங்க. வாங்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? கண்டுபிடிக்கப்படலன்றாங்க. அது முதல்ல அது தொலைஞ்சுதா அப்படின்றதுக்கு வினிவரையும் விட இல்லை. ஒரு உயிர் போச்சு. இன்னைக்கு இன்பத்தை வெளிப்படுத்துறாப்ப சிறுவர்கள் அந்த மழை தண்ணியில நனைஞ்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒரே மேட்டர் தான், திருமணம் மீறிய உறவு தான் கதை. கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் மீறிய உறவு அப்படி சொல்லணும். கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுது. பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் என்ன சொல்லணும்? ஆசை பிரியர்களான தண்டனை நம்பி வச்சுக்க வேண்டியதான். அங்க டீ குடிக்கிறவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தம் இல்லை. கத்தி எடுத்துட்டு போயிட்டு போர் அடிக்குது வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுறானா, அப்ப அவன் எங்க மையப்புள்ளியில வந்து நிக்கிறான்? போதை வஸ்துன்ற மையப்புள்ளியில வந்து நிக்கிறான். ஒரு குப்பை பெறுகிறவ 2 பொண்டாடி 3 பொண்டாடி வச்சுக்கிறாங்க, எங்க தலைவர் வச்சுக்கிட்டா இருந்தா என்ன மாதிரி மனநிலை? ஏங்க இதனால வரையும் அவங்களுக்கு தங்கச்சியா இருந்தா அக்கா வந்து இனிமேல் பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி கிடக்குது. நான் வந்து சீரியஸா என் பொண்ணு இருக்குங்க ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, செத்தா கூட பரவாயில்ல, நான் அந்த விஜய் பார்க்க வந்தேன்னு ஒன்று மொட்டை அடிச்சுக்குது. நான் சொல்றது பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப இவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு நம்ம கொடுக்குற கல்வி முறையே தப்பான கல்வி முறையை கொடுக்கும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரணும்னா இன்னைக்கு வந்து அரக்கோணம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கனால தான் அங்கே இருக்கவங்க கஞ்சா குடிச்சிட்டு இந்த வடநாட்டு மாநில பையனை போட்டு ஒரு 2 மைனர் பசங்க ஒரு மேயர் பசங்க வெட்டி அவன் ஃபுல் வெட்டுப்பட்டு அவனே பேட்டி கொடுக்குறான். நான் என்னை விட்டுருங்க, நான் ஊருக்கு போகணும் சொல்ல வைக்கிறாங்க. நீ ஊருக்கு போறியா, உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தரான், ஊரில் போய் போய்ச்சிக்க, இங்கே வராதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சும்மா அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஹிந்தி எழுத தெரியுமா, பிகாரிக்காரனா ஒடிசாக்காரனா, அவனுக்கு இது தெரியுமான்னு தெரியல, அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு வரையும் கேட்டா கேஸே இல்லையாது. அது என்ன இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு என்ன போராடிச்சு? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. சட்டம் ஒழுங்கு என்ன சார் சிறப்பா இருக்கு? பொய் தகவல்கள் வருது, துண்டு துண்டா வெட்டவே இல்லை ஆனா வெட்டினாங்கன்ற தகவல்லாம் வருது. ஒரு மாணவி மானபங்கப்படுத்தவே இல்லை ஆனா பாருங்க அவங்க மனநிலை கொஞ்சம் சரியில்லாதனால அவங்க போயிட்டு ரெஸ்ட்லெஸ்னால அவங்க போய் புகார் கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கு. சட்டம் ஒழுங்கு இதா தானே இருக்கு, சரியா தானே இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பன் குதிருக்குலன்ட்டு உள்துறை செயலராக இருக்கக்கூடிய தீரஜ்குமார் அவர்களும், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களும், டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களும் 3 பேர் வந்து கூட்டு சேர்ந்து நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அங்கே பாருங்க, இங்கே இதை பாருங்க, அங்கே அதை பாருங்க, இங்கே எப்படி இருக்கு பாருங்க. நம்ம என்ன ஒரு சொல்ல வரோன்னா, இவர்கள் வந்து திமுக அரசாங்கம் வந்து தான் செய்த தவறை என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டாங்க. 2021 26 வரையும் கிட்டத்தட்ட 8500 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இது யார் அவங்க கொடுக்குற ரெக்கார்டே சொல்றேன், நம்ம வெளி ரெக்கார்ட்லாம் சொல்லல. 2023 அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேசிய குற்றக ஆவண காப்பகத்துக்கு அந்த டேட்டா அனுப்பணும். யாரு? மாநில அரசு என்னென்ன குற்றங்கள் இங்கே நடந்திருக்கு, போக்சோ வழக்கில் நடந்திருக்கு, போதைக்கு என்னென்ன நடந்திருக்கு, அது என்ன இது என்ன சில ஆண்டாடு சம்மந்தப்பட்ட அந்த டேட்டாவை அமைச்சு அவங்க தரவுகள் பட்டியல் வெளியிடுவாங்க. 2023 அப்புறம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதுவரையும் அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை. 23 நின்றுச்சு. அன்புமணி அவர்கள் கூட மோடிஜி அவர்களுடைய கூட்டத்தில் தெளிவாக சொன்னாரு, 8500 கொலைகள் நடந்தது தமிழ்நாட்டில். சென்னை கொலை நகரமா இல்ல, தலைநகரமா இல்ல, கொலை நகரமா இருக்கு. சென்னை 8500 கொலைகள் வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 கொலை மாநிலமா இருக்கு. குடிக்கிறதுல நம்பர் 1 மாநிலமா இருக்கு. கல்லீரல் பாதிப்புல நம்பர் 1 மாநிலமா இருக்கு. இதெல்லாம் நம்ம கடன் வட்டிலாம் சொன்னா அது பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட எல்லா மூல காரணம் எங்க வந்து நிக்குதுன்னா போதை வஸ்துகளை தான் வந்து நிக்குது. இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு வரையும் ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லை. இந்த போதையை தமிழ்நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணாம தமிழ்நாட்டுல போதை வஸ்து இல்லாம என்ன பண்ணலாம்? நீங்க பேப்பரை திறந்தீங்கன்னாவே கஞ்சா குடி தான். ஒரு சாட்சி சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஒருத்தர் மானாமதுரை நடந்த விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மானாமதுரில் தேசிய நெடுஞ்சாலே அவங்க ஆக்கிரமிச்சு பண்ணி நாங்கள் வந்து வழியே விட மாட்டோம்னு சொல்லி கோர்ட்டு சொன்னியும் அவங்க நகர மாட்டேன்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா லாக்அப் டெத்து அஜித்குமார் நடந்தது அதே மானாமதுரை போலீஸ் தான் போய் பண்ணாங்க. லாக்அப் டெத்து உங்களுக்கு தெரியும்.
லாக்அப் டெத்ல மாட்டினாங்களே, அஜித்குமார் மாட்டினாரு திருப்போணத்துல, அதே மானாமதுரோட ஸ்பெஷல் போஸ்ட் போலி தான் அங்க போய் மாட்டி நீங்க 6 பேர் சஸ்பெண்ட் ஆகிக்கிறானுங்க. அதே மானாமதுல காட்டுமன்னாரு, அது ஒரு ஊர்ல ஏற்கனவே ஒரு 6 பேர் போய் வெட்டானுங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வெட்டினானுங்க. அதுல ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ணி பிடிக்கிறப்ப மாவு கட்டு போட்டு லாக்அப் டெத்ல செத்தே போயிட்டான் அந்த பையன். இன்னைக்கு அதுக்கு ஆகாஷ் நினைக்கிறவன் பேரு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னாடி ஈரசாக்கு போட்டு என்ன அடிக்கிறாங்க. அதாவது இவங்க எப்படி பண்றாங்க, குற்றவாளிகளை நோக்கி நகர்ந்து அந்த குற்றவாளிகளுக்கு சட்டத்தின்படியால் வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஒரு அவநம்பிக்கை இவங்களுக்கு வந்தவங்கன்னா தன்கிடமே அந்த அதிகாரத்தை போலீஸ் அதிகாரி எடுத்துக்கிறாங்க. எப்படி இப்போ 4 பேர் அரெஸ்ட் பண்றீங்க, இப்போ மானாமதுரையிலையும் ஆகட்டும் நாங்குநேரில் ஆகட்டும் சும்மா உட்காந்து போய் கத்தி எடுத்து வெட்டுறான், அது வந்து ஏற்கவே முடியாது. அந்த மாதிரி வெட்டுறவனை ஏன் வெட்டுறான், எதுக்கு வெட்டுறான்னா அவன் ஏற்கனவே வந்து சிறுதர் சீர்திருத்த பள்ளியில போய் தண்டனை அறிவிச்சு இப்ப மேஜர் ஆனவன். அப்ப சிறுதர் சீர்திருத்த பள்ளியில போய் ஒருத்தன் தண்டனை அறிவிச்சு வெளியே வந்தா அவனை நல்வழிப்படுத்தி அவனை மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு போலீஸ் கிட்ட இருக்கு. ஆனா அதை அவங்க பண்றது இல்ல. கேட்டா வேலை போல இங்க போலீஸ் யார் வேலை பண்றா அது சொல்லுங்க. நான் முதல்ல அந்த விஷயத்துக்கு வரேன். இங்க காவல்துறை அதிகாரிகள் யாரு சட்டம் ஒழுங்குக்கான வேலைகளை பண்றாங்க? அதிகபட்சம் பந்தோசு நோக்கி தாங்க நகர்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குற வேலை பலுன்னு இங்க ஒரு ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ நீங்க போய் சந்திச்ச முடியுதா? ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் உங்களால சந்திக்க முடியுதா? சிஎம் பந்தோபஸ்து போறாரு, அமைச்சர் பந்தோபஸ்து போறாரு, அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்னு சொல்லி பேட்ரோல் போகணும் சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசில இருந்து நீங்க வந்து ஒரு 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 காவல் நிலையத்துல உள்ள போதீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகபட்சமா கான்ஸ்டபிளை சந்திக்கலாம், ஏட்டை சந்திக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எஸ்எஸ் ரைட்டர் தான், ஏட்டு தான் ரைட்டர். மற்றபடி வந்து சப் இன்ஸ்பெக்டரையோ இன்ஸ்பெக்டரையோ சந்திக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. ஏன்னா அவங்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்க வேண்டிய ஆட்களை எடுத்துட்டு போய் லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமான விஷயங்களுக்கு போகாம தமிழ்நாடு ஃபுல்லா போராட்ட களத்தை வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, இன்னைக்கு தொகுப்பு பணியாளர் போராடுறான், டாஸ்மாக் பணியாளர் போராடுறான், சத்துணவு ஊழியர் போராடுறான், ஆட்டோ பணியாளர் போராடுறான், டாக்டர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, டாக்டர் எழுது இன்னொரு அமைப்பு பிரிஞ்சு போராடுறப்ப அந்த போராட்ட களத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து மாநகர பேருந்துல ஏறி ஊரை சுத்தி காட்டுற வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி பண்றாங்க. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுல இருந்து எல்லா ஊர்லயுமே விழிப்புணர்வு வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு ஊர் தலைவர் நான் பேசுறேன் இன்ஸ்பெக்டர்ட்ட எல்லாம் கலைஞ்சு போங்க, நான் என்னென்ன ஸ்டேஷன்ல போய் பேசிட்டு உங்களுக்கு தகவல் கொடுறேன்னு சொல்லுவார். இப்போலாம் ஊர் தலைவரை ஓரமான இல்லையான்றானுங்க. ஊர் தலைவரை ஓரமான வேடிக்கை பாக்குறியா, எனக்கு தெரியும், உடனே பண்றியா இல்லை நாங்க மறியல் பண்ணுவேன்னு சொல்லி ரோட்ல வந்து உட்கார்றப்பக்கு அதுக்கு ஏத்த போலீஸ் ஃபோர்ஸ் இங்க அதிகரிச்சிருக்கீங்களா? இல்ல. அதுக்கேத்த போலீஸ் ட்ரைனிங் செஷன் இங்க இருக்கா? இல்லை. ஏன்னா பாதி பேர் ரெக்கமெண்டேஷன்ல வரான் போலீஸ் உள்ள பாதி பேர் ரெக்கமெண்டேஷன்ல வராங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவன் தாங்க நுணுக்கங்கள் தெரியுது, சட்டம் தெரியுது. அவன் அந்த ஐபிஎஸ் படிச்சவனுக்கு அந்த சட்ட விதியில ஒருத்தனை எப்படி அரெஸ்ட் பண்ணா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுன்ற பொது அறிவு இருக்கு. நீ ரோட்ல போறவன்னா இந்த இது அது பேர் பணி மூத்த அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆக்கி விடுற, பணி மூத்த அடிப்படையில் எஸ்ஐ ஆக்கி விட்டுற, அவங்களுக்கு சட்ட விதிகளே தெரியல. ஏன் சொல்றேன்னா இவர்கள் போடுற குண்டாஸ்ல இப்ப தமிழ்நாடு அரசு 2021 2025 வரையும் ஒரு 100 குண்டாஸ் போட்டுக்கான்னு வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், டேட்டா தெரியல. அந்த 100 குண்டாஸ்ல எத்தனை பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? அப்ப நீங்க எத்தனை பேருக்குமே ஒருத்தனை கூட தண்டனை வாங்கி தரலன்னா நீங்க வந்து அந்த வழக்கை சரியா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணல, அந்த வழக்கை சரியா பதிவு பண்ணல, அதுக்கேற்ற சாட்சியங்கள் ஃபாலோ அப் இல்ல. அப்ப அந்த வழக்கு பொய் வழக்கா இல்ல அந்த வழக்கு வேண்டுமென்றே போட்டு அந்த நேரத்துல ஒரு கொதிநிலைக்கு நாங்க குண்டாஸ் போட்டோம் அப்படின்றதுக்காக பண்றீங்களா? அப்ப அந்த வழக்கை எப்படி பதிவு பண்ணி எந்த செக்ஷன்ல போட்டா இவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற அந்த கண்டபிக்குள்ளே போலீஸ் வராதனால குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே அவரே நீதிபதியா மாறுறாரு போலீஸ. எப்படி நீ போய் மானாமதுல வந்து ரோட்ல போறவர்ல வெட்டினியா, முதல்ல புடிச்சு 4 பேர் காலை உடைச்சு மாவு கட்டு போட்டு உட்கார வை, ஃபர்ஸ்ட் அவனே நீதிபதியா மாறுறான். யாரு? எந்த போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரினா அவன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கொதிநிலையை அடக்கணும் என்ன பண்றான்? சில பேர் நம்ம அதை ஆமோதிக்க சொல்றோம். எப்படி சொல்றோம் ஆமோதிக்கிறோம்? இவனுக்கு எல்லாம் போடணும், இவனுக்கு இந்த மாதிரி ரோட்ல போடுறோம், அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதை வந்து அடிச்சு உடைச்சு அவனுக்கு மாவு கட்டு போறத நீதிமன்றம் அனுமதிக்கல. அப்ப என்ன சொல்றான்? கோர்ட்ல போய் நீதிபதி கேட்பாரு, அவருக்கு வேண்டிய சாட்சியம். ஏப்பா கால் உடைஞ்சது? ஓடி போறப்ப கால் தடிக்க விழுந்துட்டா ஐயா, ஓடி போடுறப்ப தடிக்க விழுந்துட்டா ஐயா. போலீஸ் ஒண்ணு எதனா அடிச்சாங்களா? போலீஸ் எதனா துன்புறுத்துனாங்களா? போலீஸ் ஒண்ணு உதைச்சாங்களா? இல்லைங்கய்யா, முடிஞ்சிச்சு. அதோட நீதிபதியோட வேலை முடிஞ்சிருச்சு. நீதிபதிக்கு தூண்ல ஏறி இந்த விஷயத்த சொன்னா அது மேல அவர் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவன் சுயநினைவோட சொல்றான்.
அவன் வந்து மிரட்டி வாங்கினாங்களா இல்ல என்ன மிரட்டி வாங்கலையா, நான் தாயா ஒரு மாடியில் பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன், ஓடுறப்ப கால் ஒடிஞ்சிச்சு, 4 பேர் ஒன்னா எப்படியா ஒடிஞ்சு, 4 பேர் ஒன்னா ஓடி ஒன்னா விழுந்தங்கயா, முடிஞ்சிச்சு. அவருக்கு என்ன கேட்கிறாரோ அதுக்கான பதில் கிடைச்சு கேஸை முடிக்கிறார். அப்ப இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு குண்டாஸ் போடுறப்ப பிசு பிசுக்குது. ஏன்னா குண்டாஸ்ல வந்து நீங்க டிஜிபி ஆர்டர் பண்ணி குண்டாஸ்கள் போடணும், அதுக்கு ஒரு குழு வந்து ஆராய்வாங்க, நீங்க போட்ட கேஸ் உண்மையா, இதனால இதுக்கான சாட்சிகள் இருக்கா, இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனா நமக்கு வந்து நிக்குமா, இவனுக்கு தண்டனை வாங்கிட்டு எதுவுமே எல்லாம் முகாந்திரம் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் பெயில் ஆக்ட்ல ஒரு 3 மாசம் நீங்க அந்த குண்டாஸ் நடைமுறை பண்றப்போ அவனை உள்ள வச்சுக்கலான்ற கான்செப்ட் உள்ள போறதுனால எந்த செக்ஷன்ல போட்டா அவன் நீதிபதிட்ட சொல்லிட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுன்ற ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லைன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். 2021 நடைபெற்ற குற்றங்களையும் 2025 நடைபெற்ற குற்றங்களையும் கம்பேரிசன் பண்ணி தீரஜ்குமார் அவர்கள் ஒரு டேட்டாவை சொல்றாரு. பொதுவா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா அதை வைத்திருக்கக்கூடிய அமைச்சரோ அல்லது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரோ, ஏன்னா துணை முதலமைச்சர் கூட இருக்காரு, அவங்க எல்லாம் இல்லாம ஒரு அரசு அதிகாரியான தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய நீங்க வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னா அவங்க கிட்டயே ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இதுக்கு அவரு நீங்க ஏற்கனவே இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏற்கனவே வந்து செய்தி விளம்பரத்துறைக்கும் வெள்ளங்கோயில் சாமிநாதன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அமைச்சர் இருக்காரு, அவங்க கீழே 2 ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. யாரு தமிழ்நாட்டில், அதுக்கு 2 சம்பளம் குத்துணுறோம், ஒரு கலெக்டருக்குலாம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் குத்துணும். 2 ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளங்கோயில் சாமிநாதன். இவரெல்லாம் விட்டுட்டு ஒரு 5 குழுவை போடுறாங்க. அமுதா ஐஏஎஸ், தீரஜ்குமார், கக்கன் சிங் பேடி, நம்ம ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழு போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 5 பேர் கொண்ட குழுக்கள் வந்து என்னென்ன செய்திகளை வெளியிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை கொடுக்குறேன்னு சொல்றப்பதான் நம்மள மாதிரி ஆட்கள் பொதுவெளியில் இருக்கிறோம், ஐஏஎஸ் அதிகாரில நீங்க வந்து பியூரோ வாக்குறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நீங்க கரூர் சம்பவம் எடுத்துங்க. கரூர் சம்பவம் எடுத்தோம்னா கரூர் சம்பவத்துக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரோ, நெடுஞ்சாலைத்துறை ரோட்ல தான் நடந்துச்சு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோ, மின்சாரம் தடைப்பட்டதுக்கு மின்சார அமைச்சரோ யாருமே வராம அதிகாரிகளை முன்னாடி அனுப்புறாங்க. யாரு? அங்க இருக்கக்கூடிய எஸ்பி பேசுறாரு, உடனே இங்க இருந்து டிஜிபி வெங்கட்ராமன் அங்க போயிட்டாரு. அவர் போய் உட்காந்து கேள்வி கேட்டேன்னு சொல்றாங்க, நாங்க வந்து தனிநபர் ஆணையத்தை கொடுத்துட்டேங்க, ஜெகதீஷ் கிட்ட கொடுத்துட்டோம், அதனால அவங்க அறிக்கை வந்துன்னு சொல்லிட்டு அவர் டப்புன்னு எஸ்கேப் வராரு. மின்சாரத்தை சேர்ந்து ஒரு அதிகாரி பேசுறாங்க, அந்த நாளைக்கு ரிட்டையர் ஆகிறவங்க இன்னைக்கு பேசுறாங்க, நாங்க தடை பண்ணல, இவங்கள கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அரசு தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய கையாளகத்தனத்தை அதிகாரி பின்னாடி இருந்து ஒளிஞ்சிக்குது. அதிகாரிகள் பின்னாடி ஒளிஞ்சிக்குது. அந்த அதிகாரி மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதனாலதான் இந்த அரசு செயலற்ற அரசா இருக்கு. இந்த முங்களோடு ஸ்டாலின் திட்டத்துக்கு இதே திருப்போணத்துல ஆத்துல தூக்கி போட்டானா இல்லையா, நம்ம கொடுக்குற மனுக்களை, அதுக்கு என்ன அந்த அதிகாரி மேல ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒருத்தர் என்ன சொன்னா எனக்கு தெரியாம நடந்துச்சுன்றார், ஒருத்தர் திருடிட்டு போய் போட்டான்னானுங்க. என்ன இன்னைக்கு வரையும் அந்த நியூஸ் பேசப்படுதா? இங்க இருக்க திமுக அரசாங்கத்துல அது மெழுகடிக்கப்படுதுல. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு முங்களோடு ஸ்டாலின் திட்டம் நடத்துறீங்க, அதுக்கான மனுக்கள் வருது, அந்த மனுக்களை நீங்க ஃபில் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சு அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கணும். ஆனா ஒட்டுமொத்த கட்டை எடுத்துன்னு போய் வைகை ஆத்துல திருப்போணத்துல போட்டாங்களா இல்லையா? அப்ப ஒரு அதிகாரி செய்யற வேலை இங்க இருக்க அமைச்சரையே வாய முடி இருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரி திட்டினா அந்த அதிகாரி அமைச்சருடைய மைனஸை வெளியே வந்து சொல்லுவான். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள். பிளஸ் இந்த பிரச்சனை நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, நீங்களே பேசுங்க, எங்ககிட்ட டேட்டா கிடையாது. இப்ப தீரஜ்குமார்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, வெங்கட்ராமனோ நம்ம அருண்லாம் ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ ஐபிஎஸ் அதிகாரி அதுக்கான டேட்டாஸ் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், 2021, 22 வரையும் தான் அவன் தேசிய குற்ற ஆவணத்துக்காக அனுப்ப வேண்டிய அந்த டேட்டாஸை மாநில அரசாங்கம் அமைச்சது. 23, 24, 25, 26 4 வருஷத்துக்கு இன்னைக்கு வரையும் அனுப்பல. எந்த டேட்டால இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை நான் அண்ணாமலை அவர்கள் பொதுவெளியிலே நேரா சொல்லிட்டார், தேசிய குற்ற ஆவணம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இங்க என்னென்ன மாதிரி குற்றங்கள் இழைக்கப்படுன்றத அது ஒரு டேட்டாவா பண்ணி அங்க அனுப்புவாங்க. அதை இன்னும் தரவுகள் அனுப்பவே இல்லை. இவங்க எப்படி வந்து நிதி ஆயோக்கு இருந்து இவர்களே ஒரு திட்ட கமிஷன் வச்சுக்கிட்டு போடுறாங்களா, நாங்க வந்து திட்ட கமிஷன் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே பண்ணதுல 11.19% தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாலை ஆச்சு. இது யாருப்பா எடுத்தது டேட்டா? நாங்க தான் எடுத்தோம். நீங்களே டேட்டா எடுத்து நீங்களே சொல்றது நாங்க எப்படி நம்புறது? இன்னைக்கு மகாராஷ்டிரா எந்த நிலைமையில் இருக்கு, உத்தரப்பிரதேசம் எந்த நிலைமையில் இருக்கு, குஜராத் எந்த நிலைமையில் இருக்குன்னு ஒட்டுமொத்த மத்திய அரசோ இல்லை ஒரு பொது நிறுவனமோ எடுத்து அந்த டேட்டாவை சொல்றோம், நம்ம நம்பலாம். நீங்களே ஒரு ஐஏஎஸ் தரப்புல ஒரு 4 பேரை குழுவை போட்டு நாங்க டேட்டா எடுத்துட்டோம், 11.19% தமிழ்நாடு முன்னேறி போச்சு, நாங்க தான் நம்ம தமிழ்நாட்டிலே முதன்மை மாநிலம் இருக்கோம், ஆனாலும் எனக்கு மத்திய அரசு நிதி தரல, சிங்கிள் இன்ஜின்லயே நாங்க முன்னேறிட்டோம். எப்படி மத்திய அரசு நிதி தருமா நீங்க முன்னேற முடியும்? தமிழ்நாட்டினுடைய டோட்டல் பட்ஜெட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளோன்னு, 5 லட்சம் கோடி 4-5 லட்சம் கோடி தான். அதுல வருமானமே 2 லட்சம் கோடி. அதுவே வந்து 23,000 கோடி ஷார்டேஜ் வருமானம். போன வாட்டி கொடுத்த டேட்டா படி வருமானம் 23,000 கோடி அவங்களால சம்பாதிக்க முடியல.
ரைட்டா? அப்ப அதுலயே ஒரு ஷார்டேஜ் 23,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க. அப்ப நீங்கள் வந்து கடன் வந்து 5.5 லட்சம், பழைய 5 லட்சம் கடன் சேர்த்து 15 லட்சம், பழைய 5 லட்சம் சேர்த்துனா பொதுத்துறை 5 லட்சம் சேர்த்தா 15 லட்சம் கோடி கடன், 82,000 வட்டி கட்டுறீங்க. உங்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய ஆண்டின் மொத்த வருவாயே 2.5 லட்சம் கோடி தான். 2 லட்சம் கோடி கடனு, அதுக்கு அது 2 லட்சம் கோடியில் 82,000 கோடி நீங்க வட்டி கட்டுறீங்க. நீங்க வாங்கின கடனுக்கு மூலதனமா 20% கட்டணும். நீங்க சும்மா கடன் வாங்கி வட்டி மட்டும் கட்ட முடியாது. நீங்க 1 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த 1 லட்சம் கோடிக்கு நீங்க 20 லட்சம் கோடி கடனை மூலதனத்தை அடைக்கணும். அந்த மூலதனம் கட்டுறதுக்கே இவங்க கடன் வாங்குறாங்க. இது இவங்க எப்படி திட்டத்தை செயல்படுத்த முடியும் சொல்லுங்க? இவங்க எப்படி எந்த திட்டத்தையும் எப்படி மத்திய அரசின் பங்களிப்பு இல்லாம இவங்களால எதையுமே பண்ண முடியாதுன்னு இந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமினுடைய உண்மைத்தன்மையை செய்தி ஆசிரியர்கள் இல்லைன்னா ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அங்க போய் ஆராயறாங்க, செய்தி ஆரம்பிச்சு செய்தியை கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஃப்ளோ இங்க இல்லாம அது தடைபடுது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் அது மிகைப்படுத்தி மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஏன் வைக்கக்கூடாது? உதாரணத்துக்கு இப்ப தூத்துக்குடியில் நடந்ததோ, கன்னியாகுமரியில் நடந்ததோ, அல்லது சென்னையில் நடந்ததோ, அந்த பெண் வந்து மன அழுத்தத்தினால அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லி காவல்துறை இப்ப சொல்லுது. அதே போல அந்த துண்டு துண்டாக வெட்டப்படவில்லை, அவங்க உடலை தான் எடுத்தோம்னு சொல்லி சொல்லுது. அப்போ தகவலை செய்தியை அப்படியே போறதுக்கு விட்டாங்க அப்படின்னாலே போதுமே. அந்த செய்தி தடுப்பதனாலதான் இந்த மாதிரியான இப்ப ஒருத்தர் வந்து 10 பவுன் காணாம போச்சுன்றாரு, 100 பவுன் காணாம போச்சுன்றாரு, அப்புறம் ஐயோ கொள்ளையடிச்சிட்டாங்களாமா பெரியது அப்படிதானே போகும். இப்ப அதை தடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. இப்போ ஒரு சிபிஐ விசாரணைல அஜித்குமாரோடைய கொலை வழக்குல அந்த நிக்கிதா அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்றாங்க. வாங்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? கண்டுபிடிக்கப்படலன்றாங்க. அது முதல்ல அது தொலைஞ்சுதா அப்படின்றதுக்கு வினிவரையும் விட இல்லை, ஒரு உயிர் போச்சு இன்னைக்கு. ஆனா வழக்கு அவங்க வாபஸ் வாங்கினா எப்படின்னா, இந்த பிரச்சனையுடைய வீரத்தை எல்லா அரசாங்கம் முடிச்சு வைக்கதான் பாக்குது. அந்த வீரியத்தினுடைய தன்மைக்குள்ள போய் அதுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற கான்செப்ட் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்தியா ஃபுல்லா இருக்கு. நான் நாட் ஓன்லி தமிழ்நாடு சொல்ல மாட்டேன், இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஆனா இங்க எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எப்படி வெளியிடணுன்ற முடிவை திமுக அரசாங்கம் எடுக்குது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தூண், 4 தூண்களில் மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்றது பத்திரிகை உலகம். ஆனா இங்க பிரிண்ட் மீடியாவும் டிஜிட்டல் மீடியாவும் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மும் சேட்டலைட் மீடியாவும் யார் கையில இருக்கு? ஆளுங்கட்சி கையில இருக்கு. அப்ப அந்த ஆளுங்கட்சி பிரிண்ட் மீடியால என்ன வெளியிடணும், எப்படி வெளியிடணும் முடிவை அவன் பண்றான். சரிங்களா? டிவியில எப்படி வெளியிடணும், எதை எப்படி அந்த இதை வந்து எப்படி, இந்த மழை காமெடி தான். எடப்பாடி ஆட்சியில் வந்து மழை பெஞ்சு எல்லாம் போயிடுச்சுன்னா உடனே திமுக ஒன்று சொல்லுவாங்க, அப்பா மழை வெள்ளத்தில் ஊரை அடித்து கொண்டு போய்விட்டது, மக்கள் எல்லாம் வந்து உணவுண்டு தத்தளிக்கிறார்கள், ஒட்டுமொத்த சென்னையை மிதக்கிறது அப்படின்னு போடுற அதே காட்சியை மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அதே மழை வெள்ளம் வந்தா சிறுவர்கள் குதித்து எப்படி விளையாடி தன்னுடைய இன்பத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த சிறுவர்கள் அந்த மழை தண்ணியில நனைஞ்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒரே மேட்டர் தான். திருமணை மீறிய உறவு தான் கதை. கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் மீறிய உறவு அப்படி சொல்லணும். கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுது. பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் என்ன சொல்லணும்? ஆசை பிரியர்களான தண்டனைன்னு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான், பிரியர்களுடைய ஆசைன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் கிட்னி திருட்டாகட்டும், இதுவாகட்டும், திருமணம் தாண்டிய உறவாகட்டும், குடிப்பவர்கள் சொன்னா மதுப்பிரியர்கள் சொல்லணும். இது எப்படின்னா ஸ்லேடையாக வார்த்தை ஜாலங்களை அது பாசிட்டிவா நோக்கி நகர்றப்ப இங்க எதுவும் நடக்காத மாதிரி ஒரு கட்டமைப்பு வருது. ரெண்டாவது, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண பிறகு அவனை என்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத போலீஸையும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் முடிவு பண்ண தவிர உண்மைத்தன்மை இங்க மக்களுக்கு தெரியவே இல்லைங்க. யாருன்னா எதனா ஒரு கேஸ்ல உங்க உண்மைத்தன்மை தெரியுதா? ஒரு கேஸை நீங்க உண்மைத்தன்மையா நம்ம வீரமா பேசுவோம். நம்ம வந்து சாத்தான்குலை இரட்டை வழக்குங்களா, பிலிக்ஸ் வழக்கு வந்துச்சுல, அது அன்னைக்கு எவ்வளவு பெரிய கொதிப்பு கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு அடங்கி போச்சு. இன்னைக்கு அது தீர்ப்பு வருது, ஒருத்தன் செத்து போட்டான், ஒருத்தன் போய் நான் வந்து அஜித் குமார் எவ்வளவு பெரிய வீரியம் வந்துச்சு. அஜித் குமார் வீரியத்தை கூட ஒரு வடநாட்டு பையன் ஒருத்தன் வரப்பனா அவன் டாரா கீச்சுட்டு சொல்லாம இல்லாம இந்த காவல்துறை அதிகாரி பேக் பண்ணல. எதை வச்சு பேக் பண்ணி? தகவலே உயிரோடு இருக்கானா, செத்து போனா, அவன் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா, இல்ல எதுக்கு அவன் அடிச்சான், செஞ்சது யாரு, எதுவுமே இல்ல. பாருங்க இந்த அரசாங்கம் எவ்வளவு அழகா தப்பிக்குது பாருங்க. ஏற்கனவே திருவண்ணாமலையில 2 போலீஸ்காரங்க திருவண்ணாமலைக்கு லாரி ஏத்திட்டு, காய்கறி லாரி ஏத்திட்டு வந்த 2 பெண்களை பாலியல் வன்முடம் பண்ணி மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. ஆனா பேசும் பொருள், ஆனா அந்த 2 பேரை சஸ்பெண்ட் பண்ண வரையும் தான் உங்களுக்கு செய்தி. அதுக்கப்புறம் அந்த 2 பெண்களையும் உடனடியாக பஸ் ஏற்றி அவங்க எங்க அனுப்பிச்சிட்டாங்க, ஆந்திராக்கே போலீஸ் அனுப்புது.
கோவையில ஏர்போர்ட் பின்னாடி பண்ணாங்க, அது கேஸ் இப்பதான் வந்துச்சு. அது போய் இவங்க கண்டுபிடிக்க அதுவா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் தாங்க பாதிக்கப்பட்டேன், அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களும் சொல்லி இன்னைக்கு அது வந்து ரொம்ப ஸ்பீடா வச்சு அதுக்கான தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரச்சனை காவல்துறைக்கு ஒரு அபிப்பிராயரா வருமா அப்படின்னு தெரிஞ்சவொடனே அது உடனடியாக வேறு கோணத்தில் அழுங்கி அதை சட்டம் ஒழுங்குள்ள வராம அது உடனே பேக் பண்ணி க்ளோஸ் பண்றோம். அப்படிதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரணும்னா இன்னைக்கு அரக்கோணம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் ஜாஸ்தியா இருக்கனால தான் அங்க இருக்கவங்க கஞ்சா குடிச்சிட்டு இந்த வடநாட்டு மாநில பையனை போட்டு ஒரு 2 மைனர் பசங்க ஒரு மேயர் பசங்க வெட்டி அவன் ஃபுல் வெட்டுப்பட்டு அவனே பேட்டி கொடுக்குறான். நான் என்னை விட்டுருங்க, நான் ஊருக்கு போறேன் சொல்ல வைக்கிறாங்க. நீ ஊருக்கு போறியா, உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தரான், ஊர்ல போய் போயிச்சுக்க, இங்க வராதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சும்மா அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஹிந்தி எழுத தெரியுமா, பிகாரிக்காரனா ஒடிசாக்காரனா அவனுக்கு இது தெரியுமான்னு தெரியல, அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு வரையும் கேட்டா கேஸே இல்லையாது. அது என்ன, இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் என்ன போராடிச்சு, இங்க இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள் என்ன போராட்ட காலத்தை முன் வச்சுது, இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஏன் தானா முன் சுமட்ட வழக்கு பதிவு பண்ணல? அந்த பையனை யாரை கேட்டு அனுப்பிச்சிங்க? அந்த பையனை கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க, அந்த பையன் வாக்குமூலம் ஆகணும், ஜட்ஜி நேரடியாக கேட்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? ஏன்னா வழக்குகள் அவ்வளவு இருக்கு அவங்களுக்கு இது உள்ள வர முடியல, அவங்க இருக்கிற வழக்கே அவங்களால விசாரிக்க முடியல. நீதிமன்றத்துல நீதிபதிகள் பற்றாக்குறை, காவல்துறையில காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறை. அப்ப இந்த அரசாங்கத்துக்கும் இந்த கஞ்சா குடிக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிரும்னு பயந்துதான் உடனுக்குடன் திருவண்ணாமலை பேக் பண்றாங்க, இவனை பேக் பண்றாங்க, எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்புறாங்க. யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இந்த பெண்கள் 2 போலீஸ் அதிகாரி மானபங்கம் பண்ணுச்சுன்னு சொன்னா அவங்களை பிளஸ்ல பேச வைக்கணும்ல. முகத்தை மூடிக்கங்க பரவாயில்ல, 2 பேர் முகத்தையும் மூடிட்டு எனக்கு இது மாதிரி நடந்ததுங்க, இங்க வந்தாங்க, இத்தனை மணிக்கு வந்தது, அந்த பாலியல் ரீதியா இந்த வன்முறை பண்ணாங்கன்றத பப்ளிக்கு சொல்லணுமா இல்லையா? அப்ப உங்க துறையில நடக்கிற விஷயங்கள் நீங்க கமுக்கமா இருப்பீங்க, கேட்டா சட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு 3 பேர் கூட்டு சேர்த்து கொடுத்துட்டு எங்களை முட்டாளாக்குவீங்களா? இப்ப தீரஜ்குமார் அவர்களும் அருண் அவர்களும் வெங்கட்ராமனும் 3 பேர் நம்மள எல்லாம் முட்டா பீஸ் தானே ஆகுறாங்க. 8500 கொலைகள் ஏன் நடந்திருக்கு? அவங்க ஒத்துக்கல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எண்ணிக்கை அதிகமாகுது, காவல்துறை நடவடிக்கை இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற விஷயங்களை இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல இல்லன்னு மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இப்படிதான் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போதுமே நல்லா கேட்டுங்க, இவங்க நல்ல விஷயம் நடக்கிறத மற்ற நாடுகளோட மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. நீங்க இப்ப இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்க 8500 கொலைகள் நடந்திருக்கு ஏன்னு சொன்னா அது பதில் சொல்ல மாட்டாங்க. அங்க பார் மணிப்பூர்ல 10,000 கொலை நடந்திருக்கு, இங்க பாரு உத்தரப்பிரதேசல 20,000 கொலை, உத்தரப்பிரதேசல ஒரு 10,000 கொலை நடந்து கூட வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசல 36 கோடி மக்கள் இருக்கிறான், இங்க நீ 8 கோடி தான் இருக்கிற, உன்னோட 3 மடங்கு பெருசுப்பா மக்கள் தொகையில. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான். அங்க பாரு அது நடந்துச்சு, இங்க அந்த கம்பாரிசனுக்குள்ளதான் வருவாங்க. இங்க ஏன் உங்களை சிந்திக்க விடாம மடைமாற்றி பற்றி வேற ட்ராக்ல உங்களை டிராவல் பண்ண வைப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓஹோ அந்த மாநிலத்தை கம்பேர் பண்றப்ப நம்ம கம்மி தான், ரைட் இருக்கட்டும், கொத்திட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த திமுக அரசாங்கத்தில் இப்படி பாலியல் சம்பந்தமான குழந்தைகள் சம்பந்த போக்சோ வழக்கும் பாலியல் சின்ன குழந்தைகளை கொண்டு போயிட்டு பாலியல் வன்முறை பண்றது ஏன் அதிகமா இருக்குன்னா முழுக்க காரணம் கஞ்சா புழக்கன்றதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கவே மாட்டேன்றதுங்க. நிதானத்துல இருக்கவங்க யாருமே இந்த செயலை செய்ய மாட்டாங்க. நாங்க நேரில் ஒரு வடநாட்டு ஆள் உட்பட ஒரு 10 பேர் உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்கிறாங்க. திடுப்புன்னு ஒரு 6 பேர் ஒருத்தர் பப்ளிக்கை வெட்டுறானா அவன் எந்த மனநிலையில இருப்பான்? எப்படிங்க இருப்பான் சொல்லுங்க? நார்மலா நீங்க இப்படி பண்ண முடியுமா? நீங்க ஒரு கடைக்கு டீ கடைக்கு போறீங்க, ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான், ஏதோ வாய் தகராறு வந்துச்சு, சண்டை வந்துச்சும், ஜாதியை சொல்லி திட்டினா உனக்கு கடன் குத்தவன் திருப்பி தரல, எதனா ஒரு முகாந்திரம் நீங்க சண்டை போட்டா கூட நம்ம ஏத்துக்கலாம். என் ஜாதியை சொல்லி திட்டானா வெட்டிட்டான்னு சொன்னா கூட சரி ரைட்டு, உணர்ச்சி விவசாயம் பண்றான்னு. அங்க டீ குடிக்கிறவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தம் இல்லை. கத்தி எடுத்துட்டு போயிட்டு போர் அடிக்குது வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுறானா அப்ப அவன் எங்க மையப்புள்ளியில நிக்கிறான்? போதை வஸ்துன்ற மையப்புள்ளியில நிக்கிறான். அந்த போதை நீங்க அவ்வளவுக்கு அதிகமா ஈஸியாக தமிழ்நாடு அந்த ஆக்சஸ் கிடைக்காதனாலதான் அதுவும் நீங்க கோட்டர் வழியில ஏத்திக்கிட்டே போறீங்க. இந்த கோட்ரு என்ன சொல்லுவாங்க, அது ஃபுல்லு ஆஃப் எல்லா வேலையும் நீங்க ஏத்திக்கிட்டே போறப்ப அவன் எங்க போறான்? மேல போகாம கோட்டர் மேல ஆல்கஹால் போடாம கீழே வரான். கள்ளச்சாராயம், ஹங்ஸு, கஞ்சா கீழே வரான். ஏன்னா அவனுக்கு பொருளாதாரம் தானே இருக்கு. இப்போ நீங்க ஒரு கோட்டர் 150 ரூபாயா, எனக்கு தெரியல, 150 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கோட்டர். அவன் 150 ரூபா கொடுத்து ஒரு பொருளை ஒரு சாமான், அவனுக்கு சம்பளமே 250 ரூபா இருக்கும் ஒரு இதுல சாமான் வேலை செய்யறவனுங்க. அவன் 150 ரூபா அந்த கோட்டர் வாங்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. அப்ப அவன் அதுக்கேற்ற போதைக்கு எங்க போறான்? அவன் 15 ரூபா கட்டில கஞ்சா பொட்டலம் கிடைக்குமா, 20 ரூபா கிடைக்குமா, அதை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அவன ஒரு லெவல் மேல தன்னை மறக்கிறான். தன்னை மறந்தவனா அவைலபிளா இருக்கு. அந்த அவைலபிள் ஆக்சஸ் தான் சொல்றோம். அந்த அவைலபிள் ஆக்சஸ் தான் மாசு அவர்களோ நம்ம பொறுப்பு டிஜிபி சொல்றது, கஞ்சா புழக்கம் இங்க இருக்குது, எங்களால எதுவும் பண்ண முடியல, நாங்க தடுத்து தான் இருக்கிறோம்னு சொல்லி சப்ப கட்டுறாங்க. தவிர இதற்கு நல்ல கேளுங்க, நம்ம அண்ணாமலைஜி ஒரு வாட்டி சொன்னாரு,
போலீஸ் அதாவது டிஜிபியோடைய போஸ்ட் என்கிட்ட கொடுங்க, 3 நாள்ல தமிழ்நாட்டுல காஞ்சா இல்லாம நான் உருவாக்கி காட்டுறேன்னு சொன்னார் அவர். என்ன காரணம்னா எங்க மூலப்பொருளோ அங்க போய் அதை அடிப்பாங்க, அதுக்கான பவர் இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு பல வழக்குகளை கஞ்சா சம்பந்தமான வழக்க கஞ்சாவை திருடி வித்த போலீஸ்காரங்களாம் எவ்வளவு பேர் மாட்டிருக்காங்க. பல போலீஸ் ஸ்டேஷன்ல சீஸ் பண்ண கந்தாவும் எஃப்ஐஆர்ல போட்ட கஞ்சா அளவும் கோர்ட்ல சப்மிட் பண்ற கஞ்சா அளவும் வித்தியாசம் இருக்குன்னு விடுதலை ஆகியிருக்காங்க. ஒரு வாட்டி ஒருத்தர் என்ன சொல்றான், எழுதிடுச்சுன்றான் ஒரு போலீஸ்ல. ஒரு போலீஸ் என்ன சொல்றான், வெள்ளத்துல அடிச்சு போச்சுன்றாங்க. அதெல்லாம் எப்படி போகும் சொல்லுங்க? அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரியும், குண்டு இவங்க தான் வைக்கிறானுங்க, இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னு இந்த சாமி படத்துல சொல்லுவார், மோப்பனாயே வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கும், இவர்கள் நகையை வச்சுட்டு இவங்களே எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சாமி படத்துல சொல்லுவார் சிங்கமுத்தனை. அந்த மாதிரி எல்லாமே எப்படி வரும், எங்க வரும், யார்கிட்ட கைமாறும், எப்படி ஆக்சஸ் ஆகும், கண்டிப்பா காவல்துறை நிலையங்களுக்கு தெரியும். தெரியாம இருக்கவே இருக்காது. ஆனா எதை நோக்கி இந்த அரசாங்கம் மதிக்கிறதா, இல்ல வந்து இந்த அரசு அதிகாரிகள் கீழே அரசியல்வாதிகள் செயல்படுறார்களா, இல்ல இந்த அரசு அதிகாரிகளை மிரட்டி இவங்களால வேலை வாங்க முடியலையா, எதுன்னே நமக்கு புரியலையே. இப்போ பெண்களை பாதுகாக்கிறோம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், விடியல் பயணம் கொடுக்குறோம். அதே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, அவங்க கற்புக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தேர்தல் வந்துருச்சு. திராவிட மாடல் 2.0க்கான ஒரு உத்வேகத்தை ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப தைரியமாகவும் எடுக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன திமுகவோட மனநிலை இருக்குன்னா, நம்ம இப்ப வந்து என்ன வேணா பண்ணிடலாம், பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம்ன்ற கண்டிஷன் திமுக வந்துருச்சு. நீங்க என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற திறனை எல்லாமே பண்ணலாம். இந்த நேற்று கூட ஒரு பேட்டி யாரோ சொல்றதை பார்த்தேன், நீங்க இவங்க தீபான்னு சொல்லிட்டு நாடக நடிகை நடிச்சிட்டு இருக்காங்க, சொன்னது, நீங்க வந்து 1000 எங்களுக்கு என்ன பிச்சையா போடுறீங்க, நாங்க படிச்சுட்டு வந்தா எங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான கட்டமைப்பு உருவாக்கி கொடுங்க, நீங்க எங்களுக்கு பிச்சை போட தேவையில்லைன்னு அருமையான ஒரு வேர்டு சொன்னாங்க. அது உண்மைதான். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறது நம்ம பணம்ன்றது வேற விஷயம். நான் காலையில சோறு போடுறேன், மதியானம் சோறு போடுறேன், தூய்மை பணியாளர் என்ன கேட்கறான், என் சம்பளம் நான் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுன்னு கேட்கறான். அவனுக்கு 5000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து காலைல ஒன்று யார் சோறு போட சொன்னது? யார் ஒன்று சோறு கேட்டா? தமிழ்நாட்டில் 1967 முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லாம் பட்டினியா வந்தானுங்க. 1960 அப்புறம் திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆட்சி வரப்ப தமிழ்நாட்டில் பட்டினியா இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டி வேண்டிய வேலை வாய்ப்புகளை கூறுங்க, உங்களுடைய வேட்டி சட்டை எங்களுக்கு வேண்டாம். ஆனா இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ பருவங்களை இந்த டூ கிட்ஸ் ஜென் கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அவர்கள் எல்லாம் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய கல்வி முறை தப்பாக இருப்பதனால்தான் இன்னும் தற்குறியா இருக்கான், மெண்டலா இருக்கான். ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் இருக்கு. விஜய் கிட்ட பேசுற, நான் இதுவரையும் விஜய் டிவில இருக்கக்கூடியவர்களை பேட்டிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, தலைவனே மெண்டலா இருக்கான். யாரு ஆதவஜனால இருந்து எல்லாருமே மெண்டலா தான் பேசுறானுங்க. அது தனி. கூட இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா, இதுவரை நீங்க சமுதாயத்துல கேள்விப்படாத விஷயங்கள்லாம் பொது வழியில ஈஸியா கடந்து போறாங்க. ஒரு குப்பை பெறுகிறவ 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, எங்க தலைவர் வச்சுக்கிட்டா இருந்ததுன்னா என்ன மாதிரி மனநிலை? ஏங்க இதனால வரையும் அவங்களுக்கு தங்கச்சியா இருந்தோம், அக்கா வந்து இனிமேல் பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி கிடக்குது. நான் வந்து சீரியஸா என் பொண்ணு இருக்குங்க ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, செத்தா கூட பரவாயில்ல, நான் அந்த விஜய் பார்க்க வந்தேன்னு ஒண்ணு சொல்லுது. ஒண்ணு மொட்டை அடிச்சுக்குது. நான் சொல்றது பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப இவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு நம்ம கொடுக்குற கல்வி முறையே தப்பான கல்வி முறையை கொடுக்கணும். பேஸ் என்னன்னா, இவர்களுக்கு அறிவார்ந்த சிந்தனை கல்வியை நீங்கள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பாடத்துல நீங்க தொடங்கிட்டீங்கன்னா, நம்ம ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறொன்று பேசுவோர் உறவு கலவாமைன்னு சொல்றவர் சொல்லுவாரு. அவரை யாருன்னா சாமின்னு அழிச்சிங்கன்னா கூட்டு திட்டுவார், நாளதான் என் சபைக்கு வராதுன்னு. அவர் தன்னுடைய ஆன்மீக இதை வந்து கோவில்ன்றதை மாத்தி சபைன்னு மாத்தினார். அவர் தான் சமபத விருதி கொண்டு வந்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ என்ன சாமின்னு அழைக்காது, நான் உன்ன மாதிரி சிறுநீரும் மலம் கழிக்கிற ஒரு ஜீவன், நான் சொல்ற விஷயத்த உள்வாங்கி நீ அதுல லயப்படு, நீ என்ன சாமி ஆக்காது, நான் கடவுள் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு மனிதன். அததான் விஜய்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். டெக்கிருக்கா என் பின்னாடி வராதடா, நான் மனிதன்டா, உன்ன மாதிரி சிறுநீரும் மடங்கழிக்கிற ஒரு மனிதன், என் வண்டி பின்னாடி வராத. என் வண்டி பின்னாடி யார் யார் வரீங்களோ நான் அதுல இருந்து வீடியோ எடுத்திருப்பேன், அவங்களெல்லாம் நாளில இருந்து கட்சியை விட்டு நீக்குவேன்னு சொல்லுங்க. ஒருத்தன் வருவானா வண்டி பின்னாடி? வருவானா? அப்ப அந்த தலைவரே அந்த மென்டாலிட்டி அந்த மனநிலை தான் இருக்கிறான். அப்ப அறிவார்ந்த சிந்தனைக்கான கூட்டத்தை அறிவற்ற சிந்தனையாக அவங்க கல்வி முறையில நம்ம கொடுக்க மறுத்தது நம்மளுடைய தப்பு. அது வந்து பேசிக் தப்பு, அதை நம்ம ஒத்துக்கணும்.
ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஐஏஎம் படிக்கிறவன், ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறவன், சிபிஎஸ் சிலபஸ் படித்தவன் எவனுமே இந்த மாதிரி தற்குறித்தனமாக பின்னாடி ஓடுறதோ, பால விஷயம் பண்ணுறதோ, மாட்டிக்கிட்டு என் பொண்டாட்டி வந்து அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல, தங்கச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பொண்டாட்டியாக இருக்கிறேன்னு சொல்கிறத சொல்ல மாட்டான். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8வது பேர் ஆல் பாஸ் பண்ணி தள்ளி விட்டுறீங்க. 9வது 10வது படிச்சானா தெரியாது, கொரோனா வந்து அதுவும் பாஸ் ஆகிட்டு போனா மினிமம் 10th படிச்சுட்டு ஒரு கேட்டகரிக்கு வந்துடுறான். தவிர அவனுக்கு வாழ்வியலை பத்தி ஒரு புரிதல் இல்லாதனால அந்த கிரேஸ்லே திரையில் பார்த்தது வந்து தரையில பார்த்தவனா அவனுக்கு திரையில என்ன நடக்குதோ அதே மாதிரி தரையில் நடக்கின்ற கட்டமைப்புக்குள்ள வரான். இது வந்து இல்லைன்னா ஒன்ஃபாக்ஷன் நடக்குதுன்னா ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் அப்படி வராங்க. இல்லாட்டி இந்த வார்த்தை வந்து தமிழ்நாடு, இந்த மண் வந்து அறம் சார்ந்த மண். இந்த மண்ணில் என் பிள்ளைக்கு சீரியஸா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், அதை விட்டுட்டு நான் பார்க்க வந்தேன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன கட்டமைப்புக்கான சமுதாயத்தில் நம்ம பழகிறோம்? எதிர்காலத்துல வர சங்கதிகள்லாம் இவங்களோட தானே பழகணும். எதிர்காலத்து இப்ப நம்ம காலம் 45 வயசு 50 வயசு நம்ம முடிய போதுங்க. இப்ப யூத் கிட்ட வருதுல ஜென்கி கிறிஸ்டுக்கெல்லாம் இந்த தலைமுறையோட பழகிறப்ப இவங்களுக்குள்ள ஒருத்தர் கூட என்ன அனுசரணை இருக்கும், என்ன உதவிகள் இருக்கும், என்ன மனப்போக்கு இருக்கும், என்ன அரசியல் அறிவு இருக்கும், எதுவுமே இல்லைல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கத்தரக்கான ஒரு விஷயம். இது வந்து விஜய் கவலைப்படுறதை பத்தி கூட அவன் ஒரு தற்கொலை, அவன் கூடனால்தான் இதெல்லாம் தற்கொலை ஆகுது. அரசாங்கம் கவலை பண்ணும். இந்த மாதிரி வந்து புதிய தேசிய கொள்கை வேணாம், நாங்களே சமச்சீரில் வச்சு மாவாட்டினதின் விளைவுதான் இத்தனை பேரோட பேசுறது. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கை எது கொடுக்குறோம்? அறிவார்ந்த சிந்தனை. இன்னைக்கு பிஎம்சி பள்ளின்னு எது கொடுக்குறோம்? ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் பிஎம்சி பள்ளியில கிடைக்கும். அது உள்ள போயிட்டீங்கன்னா அதுல இப்ப நவோதயா பள்ளியில் படிக்கிறவங்க, கேந்திர வித்யாலயா படிக்கிறப்பெல்லாம் எவனா இந்த மாதிரி பேசுவானா? எல்லாம் சொல்றேன். இன்னைக்கு வந்து இவங்க என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு இவங்க கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரையும் ஆல் பாஸ் நீங்க சொல்லி நீங்க பாஸ் பண்ணி விட்டதுனால இன்னைக்கு ஏசர் ரிப்போர்ட்ல 1ஆவது பாடப்புக்கு கூட ஒரு செய்தி கூட இவங்க படிக்க முடியாதுன்னு ஒரு இது வருது. அதை பற்றிலாம் இந்த கல்வித்துறை எதுனா கவலைப்படுதா? இந்த கல்வித்துறை இந்த அன்பில் மகேஷ் வந்ததுல இன்னும் மட்டமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அமீர் போன்ற ஆட்கள் மற்ற டைரக்ட்லாம் கூப்பிட்டு போய் வெள்ளிக்கிழமை படம் போட்டு அந்த படத்துல வருதை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? நம்மளாம் படிக்கிறப்ப நல்லொழி வகுப்புன்னு ஒன்று இருக்கும். அறநெறி சார்ந்த ஒரு கதைகளை சொல்லுவாங்க. இது நல்லது, இது கெட்டது, இது கெட்டது நோக்கி நம்ம போகக்கூடாது, நல்லது நோக்கி தான் போவோம். எல்லா மாறலும் போய் நல்லது நோக்கி முடியும். ஆனா இவங்க என்ன பண்றானுங்க, ஸ்கூல்லேயே கொண்டு வந்து ப்ரொஜெக்டரை வச்சு படத்தை போட்டு பெரிய பெரிய டயட் வச்சு அனுபவம் சொன்னா அவன் மைண்ட் எங்க போகும்? ஆட்டோமேட்டிக்கா சினிமா அவன் தரையில பார்த்து தான் உண்மையான அவன் மைண்டு போகும். இதை மாற்றம்னாதான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நான் இப்பயும் சொல்றேன், இந்த மாதிரி கல்வி முறையை வைத்திருந்தா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த ஆட்சி வந்தாலும் சரி செய்யவே முடியாது. அடிப்படை கல்வி அறிவை அவர்களுக்கு பொதுமக்கள் பப்ளிக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும். ஒரு போதையை போட்டா வீட்டுல கம்முக்கமா புடிச்சு. ஏன்னா அந்த காலத்துலயும் போதை இருந்துச்சு. போதை டிஎம்கே ஆட்சிகள் வந்து தான் போதை இருந்துன்னு சொல்ல மாட்டேன். நம்ம பூர்ண மதுவிலக்கு காலத்துல இருந்தும் போதை இருந்துச்சு. ஆனா அந்த போதை எப்படி இருக்கும்? அவன் போதை வீட்டை தாண்டி வெளியே வராது. குடிப்பான், அவனே மல்லாந்து படுத்துவான். அப்படியே சண்டை போட்டோம்னா பொண்டாட்டி கூட சண்டை போட்டு கதவை மட்டும் தூங்கிடுவாங்க. பப்ளிக்ல வருவாங்க. இன்னைக்கு எல்லா போதையும் எங்க வருது? பப்ளிக் நியூசன்ஸ் வருது. ஏங்க ஒரு இன்னைக்கு ரோட்ல நீங்க இப்ப வண்டி எடுத்துட்டு போறீங்க, யாருன்னா ஒருத்தர் வண்டியை கிராஸ் பண்ணிட்டா சரிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகபட்சம் நீங்க சாரிஜின்னு சொன்னா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ற ஆளு இப்ப நீங்க எதிர்பார்க்கறது கம்மி. என்னது சாரியா? டக்கு நம்ம சொகாவை பிடிக்கிறான். நம்ம என்ன சொகாவை பிடிக்கிறோம், நம்ம அடுத்தது போனா டக்குன்னு இது குத்தா வராங்க. இந்த மென்டாலிட்டி தாங்க பசங்க இருக்காங்க. அடுத்த விளைவு என்ன, அரெஸ்ட் பண்ண போனா நம்ம என்ன நினைப்போம், இவங்ககிட்ட சண்டை போட்டு தான் நம்ம ஆபீஸ் பாதிக்கப்படும், நம்ம பொருளை கூட்டி அடுத்துக்கு வந்துடும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரம், நமக்கு ப்ரொமோஷன் போகணும், நமக்கு இன்னைக்கு லாஸ் ஆஃப் பே வரும் சொல்லிட்டு உனக்கு தேவை பரவாயில்ல தெரியல வந்துடுறதுல மன்னிச்சு சொல்லிட்டு அவன் கடந்து போறான். அவனுக்கு வீரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் பொறுமையா இருந்து தன்னுடைய இதை தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு செலுத்தாதனால அவன் வீரநற்றவன் இல்ல. அவனுக்கு குடும்ப பொறுப்புன்ற பாங்கு இருக்கு. உனக்கு அது இல்ல, கேஸ் வாங்கினா உள்ள போவோம். இந்த படத்துலாம் சொல்ற மாதிரி வெளியில வந்தா பாஸ் ஆன மேரேஜ் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ள போனா பெயிலு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி. ஆமா, உள்ள போனா ஜெயில, வெளியே வந்தா பெயில் மாதிரி ஏதோ ஒரு ரைமிங்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு பப்ளிக் செக்டார்ல இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா, நீங்க பப்ளிக் உள்ள தைரியமா ரோட்ல நடமாடுறதுக்கு இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு அறபோதையில திர்றானுங்க. யாருக்கும் ஒரு சமூக நல்லிணக்கான ஒரு இது கிடையாது. எல்லாரும் வந்து என்ன பண்றான், தன்னை முன்னிலைத்துக்கும் தான் பெரிய ஆள் காட்டிக்கிறதுக்கும் தன்னுடைய குரலை உயர்த்தத்துக்கும் அதை இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ட்விட்டர்ல பெரிய நான் ஒரு சாதனையாளர் மாதிரி காட்டுறதுக்கும் கத்தியை வச்சு வெட்டுறதாகட்டும், ஓடுற ட்ரெயின்ல வந்து நம்ம அருவாலை வச்சு நெருப்பு வர வைக்கிறதாகட்டும், பஸ்ல இருந்து மேல குதிச்சு அவன் என்ன பண்றான்,
தான் ஒரு பெரிய ஆளு அப்பா டக்கருன்றத சமூக வலைதளங்களை காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு போதையை நோக்கி நகர்கிறது. சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது. 2023க்கு அப்புறம் இவர்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய தேசிய குற்ற காப்பகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த டேட்டாவை திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காமல் 3 அதிகாரிகளை வைத்து பொய்யான பொய்யுரையை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.